இது 4G மாடல். இதுக்கு ஆயில் சர்வீஸ் ஆயில் மாற்ற போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ வண்டி ஆயில் சர்வீஸ் கரெக்டாக ப்ராப்பராக 3000 கிலோமீட்டர் ஒருக்கா பண்ணிட்டு இருந்தோம்னா வண்டி ப்ராப்பராக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு சர்வீஸ் பண்ணும்போது நம்ம அந்த கார்பரேட்டர், ஏர் ஃபில்டரு, பிரேக் ஷூஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு ரெகுலர் சர்வீஸ் அதை பண்ணிட்டே இருந்தோம்னா வண்டி என்றைக்குமே லைஃப் லாங் கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ராப்பராக ஆயில் மாற்றலைன்னா என்ஜினில் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு என்ஜினில் பார்த்தீங்கன்னா ஹெட்டு, வால்வு, பிஸ்டன் இந்த மாதிரி ஐட்டங்கள்ல ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். கார்பன் நிறைய ஆக ஆக ஆயில் டெபாசிட் வரும். ஆயிலோட டென்சிட்டி மாற ஆயில் டென்சிட்டி மாறும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே இன்ஜினுக்குள்ள ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கும். நம்ம 3000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து ஆயில கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்தோம்னா வண்டியோட லைஃப் நல்லா இருக்கும். உங்களுக்கு அதுதான் கரெக்டான டைமிங். 3000 கிலோமீட்டர் ஒன்ஸ் ஆயில் மாத்துறது அதுதான் வண்டிக்கு ப்ராப்பரான டைமிங்கா இருக்கும். இதோட ஆயில் கெப்பாசிட்டி கரெக்ட். இந்த வண்டிக்கு ஆயில் கெப்பாசிட்டி உங்களுக்கு 700 ml வரும். அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க, கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இது கரெக்டாக ப்ராப்பராக செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து இந்த சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஏர் ஃபில்டர் போயிருக்கு. ஏர் ஃபில்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏர் ஃபில்டர் எந்த பொருளாக இருந்தாலும் நீங்க ஓய் பொருளா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். வண்டியை பொறுத்தளவுக்கு ஓய் பொருள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா லைஃப் என்னைக்குமே பெஸ்டா இருக்கும். செகண்ட் குவாலிட்டி பொருள் நல்ல பொருள் இருக்கு, இருந்தாலும் பெஸ்ட் வந்து ஓய் பொருள் போட்டுக்கிறது நல்லது எப்பவுமே. கஸ்டமர் சாய்ஸ், அப்புறம் கஸ்டமர் எனக்கு இல்லை, எனக்கு இப்படித்தான் இருக்கு அப்படிங்கும்போது கஸ்டமர் சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை செய்யணும். அதனால அதை செஞ்சாதான் நம்ம லைஃப் கரெக்டாக போகும். வண்டிக்கு லைஃப் வேணும்னா ஓய் பொருளை போடணும். கம்பெனி பொருள், ஹோண்டாவோட ஓய் பொருள் ஸ்பேர்ஸ், ஜென்யூன் பார்ட்ஸ் போட்டோம்னா பிரச்சனை இருக்காது. என்ஜின் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா என்ஜின் பிரிச்சு வேலை செய்யும்போது எப்படியும் ஒரு 15,000 ரூபா வந்துடும் உங்களுக்கு ஒரு வண்டிக்கு. இன்ஜின் இந்த வண்டிக்கு ஆக்டிவாக எடுத்துட்டீங்கன்னா 13 ரூபாயிலிருந்து 14 ரூபா அப்ராக்சிமேட்டா வந்துடும் கண்டிப்பா. ஏன்னா கேம் ஷாஃப்ட், ராக்கராமு, ஆயில் பம்பு, பிஸ்டனு, சிலிண்டர் கிட்டு தான் போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்பதான் அது லைஃப் வரும். உங்களுக்கு சிலிண்டர் கிட்ட போட்டா லைஃப் நல்லா இருக்கும். வண்டி ஓட்டுற பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருந்து